தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? நான் என்ன பேச போறேன்? தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சர்ச்சை காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்கு போனாலும் நான் கூட்டத்துக்கு போனேன்னு தான் சொல்லுவேன். எங்க போனேன்னு தான் சொல்லணும்? கூட்டத்துக்கு போனேன். உள்ள பின்னால வந்து உட்கார்ந்து இருந்து இந்த குளச்சல் 8 கிலோமீட்டர் நிலைய வச்சிருக்கோம் இல்லையா, கல் தூணு, அது மாதிரி உட்கார்ந்து தூங்கிட்டு எழும்பி போனாலும் கூட்டத்துக்கு போனேன்னு தான் சொல்லணும். இல்ல அந்த ரோடுல நின்று இந்த சவுண்டை கேட்டுட்டு இருந்தாலும் வீட்டுல போய் என்னதான் சொல்லணும்? கூட்டத்துக்கு போனேன். வந்து உட்கார்ந்து நல்ல கண்ணை மூடி கை தட்டி ஆவியில நிரம்பி ஆராதிச்ச ஆட்களும் வீட்டுக்கு போய் என்னதான் சொல்லணும்? கூட்டத்துக்கு தான் போனேன். ஆபிரகாம் தன் மகனை கூட்டி கொண்டு பலியிட போனார் இல்லையா? பலியிட போனவர் 2 ஆட்களையும் கழுதையும் கீழே நிறுத்தினார். 2 ஆட்களையும் கழுதையும் கீழே நிறுத்தினார். இப்ப அவங்க வீட்டுல போனாலும் என்னதான் சொல்லணும்? நாங்களும் பலியிட தான் போனோம். அவங்க அந்த ஏரியாவில் இல்லை, அவங்க அந்த பக்கமே இல்லை. மலைக்கு மேல பலி நடக்கும்போ அவங்க மலைக்கு கீழே நிக்கணும். ஆனால் அவங்க போனது எதுக்குதான்? பலியிடுவதற்கு. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, தேவ பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்துட்டு தெய்வத்தை அனுபவிக்காமல் போக முடியும். அனுபவிக்காமல் போக முடியும். இதுக்குள்ள வந்திருந்து சோத்திரம் சொல்லியே இதுக்குள்ள அசைவாடுகிற கர்த்தரை உணர முடியாமல் போகும். தப்புதான். உங்கள்கிட்ட இவ்வளவு ஆழமா பேசுனது தப்புதான் என்று தோணுது. இடையிட ஒரு சோத்திரம் எல்லாம் சொல்லணும். இப்ப தேனீச்சை கூட்டுல தேனீச்சை இருக்கான்னு கை போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. கூட்டுல தேனீச்சை இருக்குங்கிறத சத்தத்தினால வெளிப்படுத்திட்டே இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? நான் ஆலயத்துக்கு போனேன், அங்க கர்த்தரை உணர முடியல. நான் தேவ பிரசன்னத்துல போனேன், அங்க ஆண்டவரை உணர முடியல. ஆனா என் பக்கத்துல இருக்க ஆளு கண்ணீரோட கதறுது. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, அவங்க வாயில இருந்து சத்தம் வருது. அவங்க அறியாம துதிக்கணும். ஒரே இடம், ஒரே பாய், 2 பேர். ஒரு ஆளுக்கு உணர முடியுது, இன்னொரு ஆளுக்கு உணர முடியல. சரி, நம்ம மாறி முறைச்சு பார்ப்போம். You understand my English? இப்போ தெய்வத்துக்கு சைடு தப்பே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? 2 3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும். அப்படின்னா நீங்க வருவதற்கு முன்னே 2 பேர் வந்து சோத்திரம் சொல்ல தொடங்கின உடனே கர்த்தருங்க உண்டு. இப்பவும் தெய்வ பிரசன்னம் இங்க உண்டு. அப்ப உணர முடியலன்னா பிரச்சனை அவர் இல்லைன்னா என் எல்லைகளை நான் உடைச்சா இப்போ தேவ பிரசன்னத்தை உணர முடியும். கண்ண மூடி கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அபிஷேகம் பெற்ற ஒற்ற ஆளு கூட இந்த கூடாரத்தில் மௌனமா இருக்க கூடாது. பயங்கர தேவ வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கூடாரத்தில் வந்து இறங்குது. கண்ணை மூடி கை தட்டி தம்பி உன் பங்க பெற்றுக்கோ. இது போதாதுன்னு நினைக்கிறேன்னு அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் வாயை திறக்கணும். உடம் கடம் கதம் கந்தரா அல் பந்த பத்தரா ரி அந்தரா அல் ஹந்தரா அல் பந்தரா ரி பத்தரா. கண்ண மூடி கைய தட்டி வாய திறந்து ஆவியில போராடுங்க. நல்ல 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க.
ഊടപരന്തര വൈടപരന്തര പ്രൗഢപരന്തര റീബലവന്തര മത്തപരന്തര റീബാല ഊടപരന്തര വൈടപരന്തര രേഖമന അന്തൽഖമന പ്രൗഢാല ഇറങ്ങി വരുന്ന അഭിഷേകം കണ്ണ മൂടി പറ്റുക വല്ലമേ ഇറങ്ങി വരുത് അത്തனை പേര് കൈ തട്ടണോ இந்த இடம் அசையணும் ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூடுது உங்க சத்தம் போதான்னு நினைக்கிறேன் கண்ண மூடி பറ്റുக Ribaka barakatara ribanda batara alhamdaradia udandaradia albandaradia proudal kamara bara 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 நல்ல கை தட்டுங்க. இதுவரை அபிஷேகத்தை பெறாதவங்க கை தட்டுங்க. இதுவரை கிருபை பெறாதவங்க கண்ணை மூடுங்க. இறங்கி வருது வல்லமை. கண்ணை மூடி பெற்றுக்கோ தங்கச்சி, பெற்றுக்கோ அபிஷேகம். ஊரபா சக்கந்தர பரபரபா ரியந்தல் பிரௌட பரபரபரபா எல்லா பக்கம் வல்லமை புறப்பட்டு வருது. அத்தனை பேரையும் தொட விரும்புகிறான். கர்த்தருடைய வல்லமை சிலர் மேல பாயுது. தேவையில்லாம உன் கழுத்தின் மேல வைக்கப்பட்ட நுகத்தடிகள் உடைஞ்சு தெரிக்குது. என் கண்ணை மூடி பற்றி பிடி. ஒத்தாசை வருகிறது. சில குடும்பங்களுக்கு அனுகூலம் வருகிறது. சிலருக்கு தேவ கை வெளிப்படுகிறது. ஆண்டுகளாய் உன்னை மந்தப்படுத்தின ஆவிகள் எரிந்து போகுது. பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி வந்திருக்கிறார் இல்லையா? கூப்பிடுங்க, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். கிருபை இறங்குது, தேவ மகிமை இறங்குது. இழந்து போனவைகள் சில திரும்ப வருகிறது. அடகல் மதன கமன கடகத்தநாதன சந்தரபலவா നസറേത്തുകാരന്റെ നാമത്തിന്റെ ശക്തിയാൽ ഇന്ന് രാത്രി നിന്റെ മുഴുവൻ ബന്ധനങ്ങളും ഇവിടെ വച്ച് തകരുകയോ. കണ്ണടച്ച് പ്രാപിക്കുക. நல்ல தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நான் உங்களை என் சன்னிதானத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, நீர் எங்களை உம்முடைய சந்நிதியில கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்தில் தேசத்தில் செயல்படுகிற மரண ஆவிகளை நாங்க கட்டுகிறோம். தேசத்தில் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை நாங்க கட்டுகிறோம். குடும்பங்களுக்குள்ள செயல்படுகிற கலக்கத்தின் ஆவிகளை நாங்க கட்டுகிறோம். விடுதலை பாய்வதாக, விடுதலை பாய்வதாக. பாபா ரக்கா தாரா பாபா 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 ரிக்கந்தர சத்தராதி அந்தரபலமா. நீர் பேசணும், எல்லாரையும் தொடணும், எல்லாரோடு இடைபடணும், எல்லா இருதயங்களையும் திறந்து வையும்.
சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எழும்பி நின்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, அது என்னன்னா, பிஜேபி கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில பதவியில் இருந்த ஒரு பெண்மணி ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ண எழும்பி நின்னப்போ அவங்கள சுத்தமாக வெளியே தெரியல. அப்போது அவங்கள கூப்பிட்ட ஆட்கள் படபடா ஒரு பக்கெட் எடுத்து போட்டு பக்கெட்டுக்கு மேலே அவங்கள நிற்க வச்சு, பக்கெட்டுக்கு மேலே நின்னப்போ ஆட்களை தெரியுது. அடுத்த நாள் காலையில் பத்திரிக்கையில் வருது, தாமரை மலர்ந்து விட்டது பக்கெட்டுக்கு மேலே. சரி, சிறிய வராது அவங்களுக்கு. இவ சிரிப்பினுமாயா? சரி, கர்த்தர் நல்லவர். நான் பக்கெட்டுக்கு மேலே இல்லை. உங்களை காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் சந்தோஷம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். நான் மட்டும் ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போகுது? என கூட உட்கார்ந்து தெய்வத்தை ஆராதிக்கிற இன்னொரு ஆளுக்கு தெய்வத்தை உணர முடியுது, ஆனால் என்னால் உணர முடியலை. அப்போ நம்ம கண்டிப்பாக காரணங்களை ஆராய்ச்சி பண்ணணும். நான் ஒரு 7-8 காரணங்களை சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் ஜெபிக்க போகிறோன்னா, அந்த காரணங்கள் நமக்குள்ள இருந்தால் அது இன்னும் நம்மை தேவ பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுத்துட்டே இருக்கும். இனி ஒரு தடை வராதபடிக்கு நாம் அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, அகற்றி விடணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். நாம் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியாதது ஏன்? சங்கீதத்தில் அதற்கு காரணமான ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியில் அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் பைபிளில் இருந்து பார்த்துட்டு இணை வசனங்களையும் பார்த்து நாம் சீக்கிரத்தில் ஜபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணாமலே காரியம் புரிந்து விட்டது. நல்ல சந்தோஷமா இருங்க. சில ஆளுகள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பேன். ஒரு முழுவரவு ஜெபத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போ ஆட்கள் தூங்கணுமான்னு பார்க்கணும். அப்போ அவர் சொன்னார், நானா பாதாளத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எழும்பி நில்லுங்க. ஒரு ஆளுக்கு வேற ஒன்றுமே கேட்கல, அரை தூக்கத்தில் இருந்தார். எழும்பி நில்லுங்கன்னு சொன்னது கேட்டு அவர் எழும்பி நின்னார். எழும்பி நின்ன உடனே பிரசங்கம் பண்ணின பிரசங்கியார் சொன்னார், நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? மனசார பாதாளத்து போக விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்கன்னு சொன்னேன்.
உடனே அவரு சொன்னாரு, நம்ம 2 பேரும் எழும்பி இல்லையா நிக்கோன்னு. புரிஞ்சோங்களே? சரி. 1, நான் முழுமையாய் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாததற்கு முதல் காரணம், என்னால் சிலரை மன்னிக்க முடியவில்லை. என்ன காரணம்? இன்னும் என்னால் சிலரை மன்னிக்க முடியல. அதெல்லாம் நினைச்சா ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? மன்னிச்சிருக்கலாம். பின்ன சில ஆட்கள் உண்டு, அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் கிடந்து அதுவும் இதுவும் பண்ணி பானை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் தேவைக்கு, சும்மா இல்லை, தேவைக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஆலயத்தில் வந்துருந்து அஞ்சல் குஞ்சல் பஞ்சல், அவைகளை நம்ம விட்டு தள்ளுவோம். அவைகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது பிரேக் போட்டுன வண்டி, அது இடிச்சுதான் நிற்கும். I hope you understand. இந்த அல்லேலூயா எதை காட்டுகிறது? நம்மிடையும் அப்படிப்பட்ட ஆட்கள் சிலர் நமக்கு என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. நாம வாரோம் ஆலயத்துக்கு எல்லாம் வாரோம், ஜெபிக்க எல்லாம் செய்யறோம், துதிக்க எல்லாம் செய்யறோம், பாட எல்லாம் செய்யறோம். டென்ஷன் அவன் போற பரலோகமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி போடுவோம். பிபி ஓவராயிருந்தா தொடக்கத்தில் இப்படி முறைச்சா நம்ம எப்படி 1 மணிக்கு கொண்டு போறது? ஃப்ரீயா உட்காருங்க. ஒரு பெண்மணி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெண்மணி மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண்மணி திடீர்னு சொல்லுது, நீ என்ன தப்பு செஞ்சாலும் வா, இயேசு உன்னை மன்னிக்கிறார். அப்போ எங்களுக்கு மன்னிப்பு தேவைன்னு சொல்லி ஆட்கள் ஓடி ஓடி வரணும். உண்மை அதுதானே. உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. பைபிளுக்கும் உலகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பைபிள்ல மட்டும்தான் மன்னிப்பு உண்டு. தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொன்னது தப்புதான். இதை தவிர உலகத்துல எங்கேயும் மன்னிப்பில்லை. ஒரு பிரச்சனையை கொண்டு போலீஸ் கிட்ட சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவாரு? அப்படி விடப்படாதவனு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதித்தான். அவன் அப்படி விடப்படாது, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதித்தான். அதே பிரச்சனையை கொண்டு அட்வொகேட் போங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன், நான் பார்த்துக்கிடுறேன், நீங்க உண்மையிலே பார்த்துக்கிடுங்க, நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்ட்ராங்கா கொடுக்க ஆதாரம் இல்ல, தலைமண்டையில் ஒரு கல்லு கூட எடுத்து எரிஞ்சிட்டோன்னு. போலீஸ் கிட்ட போனப்ப சொன்னது வேற, அட்வொகேட் கிட்ட போனப்ப சொன்னது வேற. தெய்வ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ செஞ்சது எல்லாம் நான் விட்டு தள்ளன இல்லையா, நீ அங்க விட்டு தள்ளுன்னு. ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த பிரச்சனை இந்த ஆண்டோட, இந்த மாதத்தோட, இந்த சாயங்காலத்தோட முடிச்சு வையுன்னு. நமக்கு புதிய ஆண்டின் ஜனவரி மாசம் ஆகும்போது பயங்கர டென்ஷன். ஏன்னா தலைக்கு மேல ஆசீர்வாதங்களை சுமக்கணும். தலைக்கு மேல ஆசீர்வாதங்களை சுமக்கணும். நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சிலருக்கு கிடைச்சிருக்கும். நீ அவமானப்பட்டு போவதில்லைன்னு சிலருக்கு கிடைச்சிருக்கும். நீ கைவிடப்படுவதில்லைன்னு சிலருக்கு கிடைச்சிருக்கும். இடையில வாக்குத்தத்தம் கொடுத்ததுல ஒரு ஆளு கிடைச்சான், கொலை செய்யாதிருப்பாயாக.
ஏகப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டின் தொடக்கத்தில் சுமக்க வேண்டி இருக்கு ஒரு பக்கம், மறுபக்கம் ஏகப்பட்ட பிரச்சனையும் சுமக்க வேண்டி இருக்கு. ஒன்னும் மன்னிக்காம இல்லையா புதிய வருஷத்துக்கு கொண்டு போறோம். அந்த குப்பை தொட்டியும் குப்பத்தர இல்ல, குப்பை தொட்டி, வாக்குத்தத்தமும் குப்பை தொட்டியும் எல்லாம் சேர்ந்து சுமந்து எடுத்து ஒரு வழியாய் பின்ன நம்ம உட்கார்ந்துட்டு என்னாத்துமா சொல்லிட்டு எழும்ப முடியாது. அதனால கை தூக்கும். உடனே பக்கத்தில் இருக்க ஆள் என்ன நினைக்கும், அன்போட சோத்திரம் சொல்ல வாரதில்ல, பொக்கி விடாக்கு. தரையில உட்கார்ந்து இருக்கிற யாரு கையை காட்டி பிரைஸ் தி லார்ட் சொன்னாலும் உடனே கொடுக்கணும்னா அவங்க எழும்ப விரும்பணும். என்ன தப்பு செஞ்சாலும் இயேசு மன்னிப்பார் அப்படின்னு ஒரு பெண்மணி பிரசங்கம் பண்ணின உடனே மன்னிப்புக்காக ஆட்கள் வரிசையா வரணும். கம்யூனிசத்தின் மிகப்பெரிய தலைவருடைய மகள் அந்த பெண்மணிகிட்ட கேட்கணும், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அந்த பெண்மணி சொல்லுது, எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஏன் அவரிடத்துல மட்டும்தான் மன்னிப்பு இருக்குன்னு. அவரிடத்துல மட்டும்தான் மன்னிப்பு இருக்கு. இப்போ இந்த பெண்மணிட்ட ஆட்கள் வரணும், எனக்கு மன்னிப்பு, ஆண்டவர் மன்னிப்பாரா கேட்டு வரணும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நல்ல கருத்தா ஒரு ஆளு கண்டா கோலியாத்து குடும்பத்துல பிறந்தவன்னு தோணும். அவன் வந்து இந்த பெண்மணிட்ட கேட்டான், நீ இப்ப பிரசங்கம் பண்ண இயேசு என்ன மன்னிப்பாரான்னு. நீ இப்ப பிரசங்கம் பண்ண இயேசு என்ன மன்னிப்பாரான்னு. உடனே அந்த பெண்மணி சொல்லிச்சான், கண்டிப்பா மன்னிப்பாரு, அதுக்கு முன்ன நீ வாயை திறந்து என்ன செஞ்சேன்னு சொல்லு. உடனே அவன் சொன்னான், நான் பெருசா ஒன்றும் செய்யல, 3 கொலை பண்ணேன்னு. பெருசா ஒன்றும் செய்யல, 3 கொலை பண்ணேன்னு. அந்த பெண்மணி திரும்பி கேட்குது, அரசாங்கம் என்ன தண்டிக்கலையா? அப்போ அவன் சொன்னான், தண்டனை காலம் ஏற்கனவே முடிஞ்சு. தண்டனை காலம், அப்போ அரசாங்கம் என்ன தண்டிச்சு தண்டனை காலம் முடிஞ்சு, இப்ப எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா இல்லையான்னு அறியணும். உடனே இந்த பெண்மணி கேட்குது, 3 கொலையா? 3 கொலையா? இவன் முன்ன நிற்கும்போ 3 கொலையான்னு கேட்டுட்டு அந்த பெண்மணி கண்ணை மூடிச்சு. கண்ணை மூடினப்ப கண்ணுக்கு முன்ன ஒரு காட்சி. ஒருத்தன் வெட்டு கத்தியோட வீட்டுக்குள்ள வாராய். வீட்டுக்குள்ள வரும்போ தாய், தகப்பன், 2 பிள்ளைகள் வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டே இருக்கு. அவன் கையில வெட்டு கத்தி இருந்ததை பார்த்து தகப்பன் திடீர்னு ஒரு பிள்ளைய தள்ளி கட்டிலுக்கு அடியில விட்டாரு. மீதி 3 பேரையும் வெட்டி கொலை பண்ணிட்டு போனாய். இந்த 3 பேரும் சாகிறத இந்த பிள்ளை கட்டலுக்கு அடியில் இருந்து பார்த்துட்டே இருந்து அது அப்படி உள்ளத்துல பதிஞ்சிட்டு, என் அப்பா, என் அம்மா, என் சகோதரனை கொலை பண்ணினவன், அந்த முகம் அப்படி பதிஞ்சிட்டு கட்டலுக்கு அடியில போனதுனால இவன் காணல, இவன் போயிட்டான். இப்போ அவனுக்கு முன்ன வந்து நிற்கிறான். அதாவது இந்த பெண்மணியோட தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் கொலை பண்ணவன் முன்ன வந்து நிற்கிறான். கேட்கிறான், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு. அந்த பெண்மணி எழுதுது, என் வாழ்க்கையில எனக்கு முன்ன வைக்கப்பட்ட மிக கடினமான கேள்வியா இருந்தது அது. என் வாழ்க்கையில எனக்கு முன்ன நம்ம மன்னிக்காததெல்லாம் என்ன? கோல் சொன்னது. அவன் எப்படி என்ன பற்றி அப்படி பேசலாம்? நானும் அதுதான் கேட்கிறேன், அவன் எப்படி அப்படி பேசலாம்? விடப்படாது. அந்த பெண் பிள்ளை அந்த மனுஷன்கிட்ட சொல்லிச்சான், இயேசு உன்னை மன்னிக்கிறார், நானும் உன்னை மன்னிக்கிறேன். கர்த்தர் இறங்கி வரலன்னு யாரும் சொல்லல. இந்த சபைக்குள்ள இப்போ தேவ பிரசன்னம் இல்லைன்னு யாரும் சொல்லல. இப்பொழுதும்
கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை உங்க நடுவில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அலை மோதுவத போல தேவ பிரசன்னம் உங்க நடுவில் மோதுகிறது. உடகடகல் கமனகடகல் கனாதனா அல் காந்தர சந்தர சத்தராதியா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி பிடிங்க. யாரையாவது பழி வாங்கணும்னு மனசுல நினைச்சிருக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவங்கள மன்னிக்க கிருபை தாரும் அப்பா. அத்தனை பேரும் சத்தம் உயர்த்தணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். சில நேரம் நீ மன்னிக்க வேண்டியது உன் புருஷனை, சில நேரம் நீ மன்னிக்க வேண்டியது உன் மனைவிய, சில நேரம் நீ மன்னிக்க வேண்டியது உன் பிள்ளைய. உன் வீட்டை கலவர பூமி ஆக்குகிற ஒரு ஆவி, உன் வீட்டுக்குள்ள ஓயாத சண்டைய கொண்டு வருகிற ஒரு ஆவி, உன் வீட்டுல எல்லா நேரமும் சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, அது இந்த ராத்திரியோட முடிய போவது. இந்த ராத்திரியோட அது முடிய போவது. ஆவியானவரால் ஏவப்படுகிறவர்கள் கை தட்டி ரக்கபா சக்கதரா ரியந்தர கந்தல் கபரபரபரபரபா பெதயா. ஏ வல்லம பாயுது. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பெற்றுக் கொள்ளுங்க. அசாதாரண தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. வாயை திறந்து சொல்லு, அந்த காரியத்தை நான் இனி பேச மாட்டேன், அந்த காரியத்தை வாயினால் புச்சரிக்க மாட்டேன், அதை விட்டு தள்ளிட்டு ஊடமல் பிரௌடபரபரபரபரபா ரேகந்தரபலப சந்தரபலபரபரபா உடந்தர கந்தல் கபரபரபரபரபா ரியந்தரபத்துரபரபரபரபரபா ரேகமன சந்தரபரபரபரபா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. யாரையும் பழி வாங்கணும்னு மனசின் ஓரத்தில் வச்சிருக்காதுங்க. அது கற்பாறைய போல நீ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம தடுக்கும். இந்த ராத்திரி அது உடையுது. அது இந்த மன்னிக்க முடியாத தன்மை ஊர்ல ஒரு ஆளுக்கு கூட இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எங்க சொந்த வீட்டுக்குள்ள அதாக பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? 10 வீட்டுக்கு அந்த பக்கம் உள்ள ஒருத்தனை நான் மன்னிக்க முடியல, அது இல்ல பிரச்சனை. ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே ஆலயத்துக்குள்ள, ஒரே பாயில மன்னிக்க முடியல. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்ன தேவ பிள்ளைகளே? கர்த்தருடைய வல்லமை குறுகி போகவில்லை என்ன தேவ பிள்ளைகளே? செங்கடலை உடைத்தவர் இந்த ராத்திரியோ உங்க நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். முடியுமானா கை தட்டி ஜபிங்க, முடியுமானா வாதறந்து ஆண்டவரை உயர்த்துங்க, முடியுமானா தேவ பிரசன்னத்தை முழுமையா அனுபவிங்க. விட்டு தள்ளுங்க, விட்டு தள்ளுங்க. நீ விட்டு தள்ளுனா கர்த்தர் கையில இருப்பார். கவனிங்க. கவனிங்க, கவனிங்க. இது என்ன பிரச்சனை தெரியுமா? நான் போராடி 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 தேவன் மௌனமாகிறார். யாரு மௌனமாகிறது? தேவன் மௌனமாகிறார்.
நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு நான் துணிஞ்சு இறங்குனா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என் காரியத்துல பேசாம இருப்பாரு. நீ போய் எல்லாம் முடிச்சிட்டு வா. பின்ன வாழ்க்கை முழுக்க பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை. ஒரு 10 பேரை நம்ம மன்னிக்காம இருக்கும்போ அந்த 10 பேருடைய எண்ணங்கள் தானே நம்ம இருதயத்துல இருக்கு. என் நேரம் அவங்கள பற்றி தானே எண்ணிட்டு இருக்கிற. அவனை நான் என்ன வந்தாலும் மன்னிக்க மாட்டேன். அவன் அப்படி பேசி இருக்க கூடாது இல்லையா? அப்போ ஒரு 10 பேர் நம்முடைய 60 வருஷ வாழ்க்கை ஆளுகை செய்துட்டு இருக்கணும். யாரை நாம் மன்னிக்கவில்லையோ அவர்களுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். ஏன்னா எல்லா நேரம் யாரை பற்றின சிந்தனை தான் வரும், அவங்கள பற்ற சிந்தை தான் வரும். உடனே ஒரு யோசனை வருது, அவனை நான் மன்னிக்க முடியாது. எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு நாள் ஜப அறையில ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போ பயங்கரமான தேவ பிரசன்னம், அதாவது தண்ணீர மிதந்து கிடக்கிற மாதிரி தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்துட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அவ்வளவு பயங்கர தேவ பிரசன்னம். திடீர்னு சாத்தான் என் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டாய். அது என்ன எண்ணம் தெரியுமா? நம்மள்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்துட்டு அவர் நமக்கு எதிராக இப்படி செஞ்சிட்டாரே. இவ்வளவு அன்பா இருந்துட்டு நீங்க இங்க இல்லையோ? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? இவ்வளோ அன்பா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாரேங்கிற ஒரு எண்ணத்தை சாத்தான் உள்ளத்துல போட்டான். உடனே எனக்கு ஃபீல் ஆகுது, அப்படி அந்த தேவ பிரசன்னம் முழுமையா வறண்டு போச்சு. மணிக்கணக்கா அந்த பிரசன்னத்துல இந்த துணி எடுத்து சர்ஃபில் ஊற போடுன்னு இல்லையா, அப்படி இருந்திருக்க வேண்டிய தேவ பிரசன்னம். ஒரு ஆளை பற்றின எண்ணம் மனசுல வந்த உடனே அந்த தேவ பிரசன்னம் அப்படி விலகுனது. நீங்க ரொம்ப சத்தம் போடலாம், நீங்க ரொம்ப கை தட்டலாம், நீங்க ரொம்ப வாயை திறக்கலாம். ஆனா என் கேள்வி, இன்னும் நீங்கள் மன்னிக்காத நபர்கள் உங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கணும். அதே வீட்டுக்குள்ள இருந்தானே ஆலயத்துக்கு வரோம். என்ன அப்படி ஒரு முறைச்சு முறைச்சு பாக்குது? எப்படி பாஸ்டர் என்கிட்ட அப்படி நீ என்னத்து கிடக்குத, நீ போய் சாவுன்னு சொல்லலாம். உண்மைதான், சரிதான். அப்படி சொல்லி இருக்க கூடாது, அப்படி சொல்லி இருக்க கூடாது. அதுல மாற்று கருத்து இல்லை. கூட இருந்துட்டு கூட புசிச்சுட்டு வளர்த்தி விட்டாலே நீ எப்படி கிடக்கலாம் சாவுன்னு சொல்லினா தப்பு. அதே நேரத்துல வசனத்தை கையில வச்சிருக்கிற நாம அந்த வார்த்தை இன்றளவும் சுமக்கிறது அதை விட பெரிய தப்பு இல்லையா? அப்படி பார்த்துட்டு இருக்குது. ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல பயங்கர மகிமை இறங்குன இடம் இந்த இடம். ஒரு காலத்துல ஆராதனை தொடங்குனா ஆராதனை நிறுத்தவே முடியாது. அந்த அளவு தேவ பிரசன்னம் பாய்ந்து கொண்டிருந்த இடம் இந்த இடம்னு ஆவியானவர் பேசுறாரு. ஒரு நிமிஷம் கை தட்டி அந்த அனுபவத்துக்கு அந்த அனுபவத்துக்கு ஏறி வா.
சில பிரிவினைகள் எழும்பினதும், சிலர் எதிர்த்து நின்று சவால் விட்டதும், பயங்கரமாவியில நிரம்பினவர்கள் இந்த கூடாரத்தை விட்டு புறப்பட்டு போனதையும் ஆவியானவர் கண்ணுல காட்டுறாரு. வார்த்தையினால் இந்த கூடாரத்தில் நடந்த பயங்கர சண்டைகள் ஆவியானவர் காட்டுறாரு. இப்போ தேவ பிரசன்னம் பயங்கரமா இருக்கு. பலமாய் கர்த்தருடைய பிரசன்னம் ஊற்றப்படுது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த முந்தின மகிமை வருவதாக, அந்த முந்தின தேவ பிரசன்னம் வருவதாக, அந்த முந்தின வல்லமை வருவதாக. கண்ண மூடி கை தட்டி 2 நிமிஷம் ஒரு பலத்த அபிஷேகம். கமம் துராதன கந்தல் கமரபலவ சத்தூர பலபரபரபரபலவ ரேலந்தரபலபரி அந்தரபலபரபரபரபலவ ஊடவல் பிரௌடபரபரபரபரப ஆலயத்தில் விழுந்த ஒரு வெடிப்பு. ஊழியத்தில் விழுந்த ஒரு வெடிப்பு. கையை உயர்த்தி அத்தனை பேரும் ஜெபிக்கணும். எங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபிங்க. எங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. ஒரு ஆளு கூட மௌனமா இருக்க கூடாது. தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் பாயுது. தெய்வத்தினுடைய வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். தெய்வத்தினுடைய வல்லமை பலமாய் இறங்குது. நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து. சிலருடைய ஜெபம் இந்த கூடாரத்தில் கிடக்கு. சிலருடைய உபவாசம் இந்த கூடாரத்தில் கிடக்கு. சிலருடைய கண்ணீர் இன்னும் கிடக்கு. உன்னதமான மகிமை கமகதனம் அட்கந்தராதி அந்தல் கமந்தனம் உடந்தரம் மல்கன பிரௌடி ரேந்தல் கனாதரதல சத்தரதல ரேந்தல் கந்தல் பிரௌடவ துரபலபலபலபா ரேலா கமத்தனாதி அந்தரபலபலபலபா ரேலாந்தரபலபலபலபா. எந்த விதத்திலும் நான் காரணமாக விரும்பல. தேவ பிரசன்னம் தடைபடுவதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பல. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவியில போராடும்படி ஏவப்படுகிறவர்கள் ஆவியில போராடுங்க. கர்த்தர் உங்க நடுவில் உலாவுகிறார். கர்த்தர் உங்க நடுவில் அசைவாடுகிறார். கர்த்தர் உங்களை மறுபடியும் எடுத்து நிறுத்த விரும்புகிறார்.
கை தட்டி ஒரு நிமிஷம் ரேலமன் தனாதியாக்கல் அந்தகல் மகாதனி ரேந்த கல்மன கம்பல் கம துரமா ராகதன சத்தராதி ரி அந்தர கல்ம துரமர மர 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 மரமா. நான் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை. சூரியன் இருக்கும் பொழுதே மத்தியான வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுதே ஒரு சின்ன மேகம் வெளிச்சம் நம்ம மேல விழாதபடி தடுக்க முடியும். தடுக்க முடியும். மத்தியானம்தான், நடுப்பகல்தான், சூரியன் கடும் கோபத்தில் பிரகாசிக்கிறது தான். ஆனா ஒரு சின்ன மேகம், ஒரு துள்ளி வெளிச்சம் கூட நம்ம மேல விழாதபடி தடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய சன்னியிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு காற்று அந்த மேகத்தை முழுமையாய் விலக்க முடியும். அப்போ கவனிங்க, நான் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? பேசுங்க. மன்னிக்காத சில காரணங்கள். 2, நான் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? 42ஆம் சங்கீதம் 1வது வசனம், குறைந்து போன 2வது காரணம், குறைந்து போன தாகம். என்ன? குறைந்து போன தாகம். இப்போ 2 வகையான உந்து சக்திகள் உண்டு. எல்லாருக்கும் புரியுது இல்லையா? 2 வகையான, புரியுது இல்லையா பாப்பா? 2 வகையான உந்து சக்தி உண்டு. ஒன்று, வெளியில இருந்து யாரோ நம்மளை உந்துறது. வா கூட்டத்துக்கு, வா ஜபத்துக்கு, வா இந்த தடவை ஆண்டு விழா நல்லா எடுக்கணும், 4 பேர் நம்மளை உந்தணும், கூட்டத்துக்கு வா. மக்களே பைபிள் எடுத்தியா? எல்லா வீட்டில் உள்ள கழுதையாகும் தாயார், எல்லா வீட்டில் உள்ள கழுதையாகும் தாயார். பைபிள், பாட்டு புஸ்தகம், வீட்டில் இருந்து சபைக்கு முற்றம் வர தாயார் கொண்டு வரணும். விஐபி முற்றத்தில் 2 வாங்கிட்டு அப்படி இடுக்கி பிடிச்சிட்டு ஹாயா வந்து, நம்மள இல்லை கேரளாவில். வெளியே இருந்து யாராவது சொல்லணும், படி, எழுது, ஹோம்ஒர்க் பண்ணு, சாப்பிடு. நல்ல புளியம் கம்பெடுத்து கையில் வச்சுட்டு அதில் உட்காரணும். எழுதுன்னு எல்லாம் சொல்லப்படாது, கண்டது எழுதணும். போ போ பாருங்க, முறப்பு கூடும். என்ன முறைச்சாலும் நம்ம இன்னொரு முடிவுக்கு வந்துதான் ஆகும். வெளியிருந்து யாராவது சொல்ல வேண்டி வருது, பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு வா, ஜபி, பைபிள் கையில் எடு, பைபிள் வாசி. இது வெளி உந்து. ஆனா உள்ள ஒரு உந்து இருக்கும்.
உள்ள ஒரு உந்து இருக்கும். டைம் ஆன உடனே கை தன்னால பைபிள் எடுக்கும், தன்னால ஆலயத்துக்கு ஓடி வரும். அதாக்கும் தாகம், அதாக்கும் தாகம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எனாத்தமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையாயிருக்கிறது. எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பே, கை தட்டுங்க. ராகதன ரிகதன கமகதனா, அந்த தாகத்தின் ஊற்று ஏற்கனவே இருந்தது, அடைந்து விட்டது, இப்பொழுது மறுபடியும் திறக்கிறது. இந்த தாகம் உள்ளவர்களை நடத்துறது ரொம்ப எளிது, நடத்துறது ரொம்ப எளிது. அவங்கள சபைக்கு வாருங்கன்னு கம்பல் பண்ண தேவையில்லை, பைபிள் வாசிங்கன்னு கம்பல் பண்ண தேவையில்லை, 100% தேவ காரியத்தில் மும்முரமாயிருங்கன்னு கம்பல் பண்ண தேவையில்லை. ஏன்? உள்ள இருந்து உந்திட்டே இருக்கும். வெளியே இருந்து நாம செய்ய வேண்டிய அந்த உந்து உள்ள இருந்தே ஆவியானவர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதாக்கும் தாகம். அது இருக்கிறவர்கள் யாரும் சொல்லாம ஆராதிப்பனும், அது உள்ளவங்க யாரும் சொல்லாம ஆராதிப்பனும், யாரும் சொல்லாம ஜபிப்பனும், யாரும் சொல்லாம முழங்காலதிப்பனும். ஏன்னா உள்ள இருந்து ஒரு ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இல்லையா? ஏன் நான் தேவ பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்க முடியல? ஒண்ணு, என்னால் இன்னும் சிலரை மன்னிக்க முடியல. ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறேன், ஒரே வீட்டுலதான் இருக்கிறோம். எனக்குள்ள இன்னும் இருக்கிற எண்ணம் அவர்களை பழிவாங்கணும். 2, எனக்கு இப்போ தாகம் சுத்தமா இல்லை, ஆவிக்குரிய தாகம் சுத்தமா இல்லை. எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுதில்லை. இனி இல்லை, நான் மும்முரமா முழங்கால் படிட்டாலும் வார்த்தையே வரல. என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த காலத்திலும் இல்லாத ஒரு வறட்சியை சந்தித்திருக்கிறது. வேகமாய் வடிக்கிற காற்றும் அதனோடு வருகிற வெப்பமும் சேர்ந்து வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தாவரத்தை வாடி போக பண்ணுவது போல நான் கொஞ்சம் மும்முரமா எடுத்து வந்தாலும் என்னால் முன்னுக்கு செல்ல முடியவில்லை, வாடி போகிறது. ஏன்? உள்ளே ஊற்றில்லை. இந்த கூட்டத்தோட இந்த ராத்திரி உள்ளுக்குள்ள இருந்து மறுபடியும் ஒரு தாகம் உற்பத்தியாக போகுதுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? எத்தனை பேர்? ரீகமதல் கமந்தராதியாம்தல் பிரௌடம துரபலபரபலமா. கை தட்டுங்க, சத்தம் உயர்த்துங்க. தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்மா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வீணையே விழி, சுரமண்டலமே விழி. நான் காலையில விழித்துக் கொள்ளுவேன். நான் பாடும் போது என் உதடுகளோ நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவோ கம்பீரித்த மகளும். ஒண்ணு, நான் ஏன் தேவ பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்க முடியல? இன்னும் சிலரை என்னால் மன்னிக்க முடியல. அது ஒரு தடையாகவே இருக்கு. 2வது காரணம் என்ன? எனக்குள்ள தாகம் குறைந்து வருகிறது. எனக்குள்ள தாகம் குறைந்து வருகிறது. 3வது, தேவ பிரசன்னத்தை நான் முழுமையாய்
அனுபவிக்க முடியாததற்கு காரணம் நான் சுமக்கும் காயங்கள். எதை சுமக்கிறேன்? காயங்கள். நான் பைபிள் எடுத்துட்டு ஆலயத்தில் வாரேன், அதே பைபிளை கொண்டு வீட்டில் போகும்போது கேட்கணும், நீ பைபிள் எடுத்துட்டு போய் என்ன கண்ட? சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு ஓடனே இல்லையா, என்ன கண்ட? இதுக்கு அங்க போய் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுற? இதெல்லாம் பயங்கர காயம் இல்லையா? இது நம்ம முழங்கால் படிட்டு ஜபிக்கணும்னு நினைக்கும்போ இதுதானே முன்ன வந்து நிற்கும். என்னை இப்படி ஒரு காரணம் இல்லாம குத்திட்டாங்களே, ஒரு காரணம் இல்லாம என்னை காயப்படுத்தி விட்டார்களே, முகாந்தரம் இல்லாமல் நொறுக்கப்படுகிறேனே. அப்படி பார்த்துட்டு இருக்குது இல்லையா? ஒரு சின்ன காயம் விழுவது எளிது, வரலாம். ஆனா அதுக்கு மேல ஈச்ச வந்து உட்கார்ந்துட்டுன்னா அது பெருசாய் பெருசாய். அதனாலயாக்கும் கர்த்தர் எங்க காயத்தை பார்த்தாலும் உடனே எண்ணெய் பூசுகிறார், உடனே எண்ணெய் பூசுகிறார். ஏன்னா ரொம்ப காலம் ஒரு காயத்தை சுமப்பது நமக்கு ஆபத்து, நமக்கு ஆபத்து. அதனால் ஆண்டவர், நான் உன்னை சுகமாக்குகிற தேவன் அல்லவா, நான் உன்னை குணமாக்குகிற தேவன் அல்லவா. கையை தட்டணும். You are healed. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை வருகிறது. அந்தல் கமந்தரி அந்தர பிரௌடவ துரவர வர 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 வரவா ரேல அந்தர வர 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 சந்தர வர வர வரவா ரேந்தல் கமர வர வர வரவா ரீம தர வர வர வரவா ரேல அந்தர வர வர வரவா ரீம பிரௌட வர வர வர. 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. நான் ஏன் தேவ பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்க முடியல? கர்த்தர் இங்க இல்லாததுனால இல்ல, கர்த்தர் இங்க இல்லாததுனால இல்ல. பூர்வ நாட்களை நினைச்சு பாருங்க. தேசத்தை அதிர பண்ணின ஜபம், தேவன் இங்க இல்லாதனால அல்ல. பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கு. 1வது பிரச்சனை, என்னால் சிலரை என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. 2 சுத்தமா இல்ல. இப்போ யாராவது கம்பல் பண்ண வேண்டியே இருக்கு. வாருங்க சிஸ்டர், சண்டே கிளாஸ் எடுங்க, பிள்ளைகளே வாருங்க. யாராவது ஒரு ஆள் கயற கட்டி நம்மளை வலிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா நமக்கு உள்ளத்துல தாகம் இல்லை. இல்லை ஒரு ஆள் மும்முரமா செயல்பட்டாலும் உடனே நம்ம பரிகாசம் பண்ணி அந்த ஆளை ஒரு ஆள் மும்முரமா களத்தில் இறங்கினாலும் உடனே நம்ம அப்படி முறைத்து முறைத்து பார்க்கிறீர்கள். சரி, நம்ம சுமூகமா முடிப்போம். நம்ம சுமூகமா முடிப்போம். 1வது பிரச்சனை, இன்னும் சிலரை நான் மன்னிக்கல. 2வது பிரச்சனை, எனக்கு தாகம் குறைந்து விட்டது. 3வது பிரச்சனை, எனக்குள்ள விழுந்த தேவையில்லாத காயங்கள். 4,
ஓங்கி வளரும் களைகள். ஓங்கி வளரும் களைகள். நான் இதோட முடிக்கிறேனே. சில நேரம் கோதுமையை விட வேகம் களைக்கு இருக்கு. ஆலயத்து வராதவன் நல்லாதானே இருக்காய், ஆராதிக்காதவன் நல்லாதானே இருக்காய், தெய்வத்தை ஒரு பொருட்டா நினைக்காதவன் நல்லாதானே இருக்காய். நான் தெய்வமே தெய்வமேன்னு கூப்பிட்டு நெருக்கப்பட்டு தானே இருக்கு. இவ்வளவு துதிச்சு இவ்வளவு ஜோம் பண்ணி நான் இந்த பக்கம் திரும்பினால் இறங்கு. பிரச்சனை கண்டு இருந்தானே. மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஓங்கி வளர்கிற களைகள் கோதுமையை நெருக்கும். கோதுமைய நெருக்கும். நீங்க அதை நினைக்கவே கூடாது. ஏன்னா கோதுமை நித்தியத்துக்குரியது, அது அம்பாரத்துக்குரியது, களை நெருப்பக்குரியது. நீ கோதுமை, நீ நெருக்கங்களுக்கு நடுவிலே வளரணும், அவமானத்துக்கு நடுவிலே வளரணும், சவாலுக்கு நடுவிலே வளரணும். நல்ல கைதட்டி நல்ல வாய திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் களைகள் எரிக்கப்படுகிறது. இச்சை என்கிற களை எரியுது, பொறாமை என்கிற களை எரியுது, முறமுறப்பு என்கிற களை எரியுது, வைராக்கியம் என்கிற களை எரியுது, சண்டை என்கிற களை எரியுது. இனி இந்த சபையில உண்மையான கோதுமை வளரப்போகுது. கண்ண மூடி கை தட்டி வாய திறந்த ஆவியில் நிரம்புங்க. கோதுமை வளரப்போகுது. அத்தனை பேர் வாய திறக்கணும். I want everybody open your mouth. வாழ்க்கையில யாருமே செய்யாத துன்மார்க்கத்தனங்களை எல்லாம் செஞ்ச ஒருத்தன், அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்து இனி உள்ள வாழ்க்கையில நல்லா இருக்கணும். யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம்? ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டா, ஐயா நான் செய்யாத தப்பு எதுவுமே இல்லை, இனி உள்ள வாழ்க்கை நான் நல்லா இருக்க விரும்புகிறேன், ஒரு வழி சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், என் கையில் ஒரு மோதிரம் இருக்கு, என் கையில் ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரம் ஒன்றை எவ்வளவு துன்மார்க்கனாக இருந்தாலும் சிறந்த மனிதனாய் மாற்றும். அது என்ன செய்யும்னா, இந்த மோதிரத்தை நீ எப்பவுமே கையில் போட்டிருக்கணும். நீ தப்பு செய்ய போகும்போ அந்த மோதிரம் ஒன்றை அரிக்கும். மோதிரம் ஒன்றை அரிக்கும். மோதிரம் ஒன்றை அரிக்குதுன்னா நீ புரிஞ்சுக்கணும், நீ செய்ய போறது தப்பு. இப்படி இவ முந்தி செய்து வந்த எந்த துன்மார்க்கத்தை செய்யணும்னு நினைச்சாலும் மோதிரம் இவனை என்ன செய்து அரிக்குது. கொஞ்ச நாள்ல ரொம்ப நல்லவன் ஆயிட்டாய், ரொம்ப நல்லவன் ஆயிட்டாய். திடீர்னு ஒரு பெண்மணியை இவன் காதலிக்கிறாய், மோதிரம் அரிக்குது. இவன் எப்ப எல்லாம் அந்த பெண்மணி இடத்துல பேச நினைக்கிறானோ அப்ப எல்லாம் மோதிரம் என்ன செய்து அரிக்குது. கடைசியில இவன் மோதிரத்தை கலத்தி தூர போட்டாய். இனி அந்த விரல்ல அரிப்பு வராது. இதுதான் நம்மளை தடுக்கும் மோதிரம். தப்பு செய்யும்படி சத்துரு நம்முடைய வேகத்தை கூட்டும் போதெல்லாம்
இல்லை வேண்டாம், வெட்கப்பட்டு போவே, லட்சையாய் முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கையில தந்திருக்கிற மோதிரம். 2 நிமிஷம் ஆராதிக்க விருப்பம் உண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கண்ணை மூடுங்க. 2 நிமிஷம் நாம ஆண்டவர் ஆராதிக்கலாம். முழுமையா விட்டு கொடுக்கணும்னு தேவ